अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபைசுல் இர்ஃபான் ஃபி ஷர்ஹி கலிமத்துல் ஈமான் கிதாப் எழுதுங்க. இந்த பாடம் நடத்திட்டு வந்தோம். அது தொடர்ந்து நடத்துவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. முழுமையாக முடிப்பதற்கு அல்லாஹ் நசீபாக்குவானாங்க. இந்த இதாக முடிச்சுட்டு அடுத்து அல்லாஹ் நாடுவானேனால் இன்ஷா அல்லாஹ் 100 அப்புறம் அஸ்ரார் லா இலாஹ இல்லல்லாஹ். இது வந்து நூரி நாயகி எழுதின கிதாப். அஸ்ரார் லா இலாஹ இல்லல்லாஹ் 100 கௌசி நாயகி எழுதின கிதாப். அல்லாஹ் அந்த கிதாபையும் படிப்பதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இப்போது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹுடைய ஜாத் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய பாடம் நடத்திட்டு வந்தோம். அதை தொடர்ந்து படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹுடைய ஜாத் எப்படி இருக்க வேண்டும்? இலாஹ்னா யாருங்க? தேவைகளை பூர்த்தி செய்பவன் என்று அர்த்தம். இஸ்திலாஹி மனா. இலாஹுக்கு பல அர்த்தம் இருக்குது. இலாஹ் என்ற வார்த்தைக்கு மஅபூத், இது பொதுவாக டிக்ஷனரி மீனிங் சொல்லுவாங்க. டிக்ஷனரியிலேயே இலாஹுக்கு அல் மஅலூஹ் மை யுஸ்மது இலைஹி, அனைத்து தேவைகளுக்கும் யாரின் பக்கம் யார் மக்கள் அனைவரும் முன்னோக்குவார்களோ அவன் பேர் இலாஹ். அந்த அர்த்தமும் இருக்குது. அப்போ இஸ்திலாஹன் மக்கள் யாரை இலாஹ் என்று சொல்வார்கள்? யாரை கொண்டு தங்கள் தேவைகள் பூர்த்தியாகிறதோ, யாரை கொண்டு தான் வாழ்வதாக கருதுகிறானோ, தன் முழு வாழ்க்கைக்கு யார் உதவுகிறார்களோ அவர்களே தன் இலாஹ் என்று கருதுவது மனிதனுடைய இயற்கை. மனிதனுடைய உள்ளம் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கு. அந்நாசு அபீதுல் இஹ்சான், மனிதர்கள் இஹ்சானுடைய அடிமைகள். அவர்களுக்கு உதவி செய்வோமேயானால், அவர் நன்மைக்காக நாம் பாடுபடுவோமேயானால் உங்களுடைய அடிமையாக ஆயிடுவாங்க. முற்றிலும் உங்களுடைய ஆஷிகீன்களாக, காதலராக மாறிவிடுவார்கள். கடைசியாக உங்களே கடவுளாக ஆக்கிறோம். இதுதான் மனிதனுடைய இயற்கை புத்தி. அதனால் சொல்கிறேன், அஹ்சின் இத்ஃபா பில்லத்தி ஹிய அஹ்சன். உனக்கு தீமை செய்தவருக்கும் நீ நன்மையே பகரமாக தருவாயாக, அதற்கு பகரமாக. இப்போ இதன் பைனஹு பைனல்லதி அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். உனக்கும் அவருக்கும் மத்தியில் விரோதம் இருக்குமே, அவர் கூட உன் நெருங்கிய நண்பரை போன்று ஆகிவிடுவார். உன் க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆயிடுவார். அதான் இன்னும் கொஞ்சம் காலம் ஆகி உன்னை அவர் கடவுளாக ஆக்கிடுவார், தெய்வமாக ஆக்கிடுவார். இது மனிதனுடைய இயற்கை. தெய்வம் ஆக்கிறதுக்கு தெய்வம்னு அர்த்தம் என்ன? உனக்கு முன் அவர் சிரம் பணிவார். உன்னிடத்திலே அவர் தன் பணிவை காட்டுவார். அவருக்கு எஹ்சான் செய்யறதுக்கு முன்னாடி பணிவை காட்டுவார். பணிவை காட்டுறதுக்கு பேர் தான் இபாதத், வணக்கம். வணக்கம்னா தொழுகிறோம், அது மட்டுமல்ல. தொழுவது மட்டுமல்ல வணக்கம். தொழுகையும் ஒரு வணக்கம். தொழுகை மட்டும்தான் அர்த்தம் இல்லை. இபாதத் ஃபல்யஅபுது, தொழுகையும் தொழுகுங்கள், வணக்கமும் செய்யுங்கள். தொழுகை வணக்கத்தில் ஒரு அம்சம். இன்னும் சொல்லப்போனால் வணக்கம் என்பது உள்ளம் சார்ந்தது, இபாதத் என்பது. அந்த உள்ளம் சார்ந்தவைகளின் வெளிரங்க அமைப்பு வெளிப்படுத்தக்கூடிய முறை தான் தொழுகை. எல்லா உம்மத்துகளுக்கும் அல்லாஹ் தஆலா இபாதத்தை கடமையாக்கியிருந்தான். எடுங்க, எல்லா உம்மத்துகளுக்கும் இபாதத் இருந்துச்சா இல்லையா? எல்லா உம்மத்துக்கும், ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து கியாமத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் 1,24,000 நபிமார்களுடைய உம்மத்துகளுக்கும் இபாதத் இருந்துச்சு. அல்லாஹ் மஅபூத், சிருஷ்டிகள் ஆபித்.
இபாதத் இருந்துச்சு. 1,24,000 நபிமார்கள்ட்டையும். தொழுகை இருந்துச்சா நாம் தொழுகிற மாதிரினா இல்லை. நாம் வைக்கிற மாதிரி நோன்பு இருந்துச்சு, நாம் வைக்கிற மாதிரி இருந்துச்சா, ஜக்காத் இருந்துச்சா, ஹஜ் இருந்துச்சா, இது மட்டுமே இபாதத் என்று இல்லை. தொழுகை இருந்துச்சு, ருக்குவே இல்லை. ருக்குவே இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த மிகச்சிறந்த ஒரு பரிசு. வேறு யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. புரிஞ்சுங்களா? அப்போது அந்த உம்மத்தினருக்கு தொழுகை இருந்தது, நம்மை போன்ற தொழுகை கிடையாது. புரிஞ்சுங்களா? ஜி ருக்கு இல்லாத தொழுகை. கியாம் இருந்துச்சா, சஜிதா இருந்துச்சா, சஜிதா இருந்திருக்கும், எப்படின்னு தெரியல. ஆக நம்மளை மாதிரி குர்ஆன் ஓதுவாங்களா, வசனம் ஓதுவாங்களா, சுப்ஹானல்லாஹ் ஓதுவாங்களா, அது தெரியல. அது இருந்துச்சு. ஏதோ ஒரு முறையில் தொழுதார்கள் ஒவ்வொரு கவுமுகளும். ஜி வெறும் முட்டி போட்டு அமருதல் இருக்குது. கிறிஸ்துவர்களில் பார்த்திங்கன்னா வெறும் முட்டி போட்டு அமருவார்கள், சஜிதாலாம் அவங்கள்ட்ட கிடையாது. அது அவருடைய இபாதத். நோன்பு இருந்துச்சு, நம்மள மாதிரி சஹர்லேருந்து இஃப்தார் வரைக்குமா, சஹர்லேருந்து மகரிப் வரைக்குமா, அதுவும் தெரியாது. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் உண்டானவர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்ட போது கடமையாக்கப்பட்டது போன்றே உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டது. இப்போ இபாதத் என்பது எது சம்மந்தப்பட்டது? கல்பு சம்மந்தப்பட்டது. அதனை வெளிப்பாடு தான் தொழுகை வணக்க வழிபாடு. எல்லா உம்மத்துக்கும் இபாதத் இருந்துச்சு. இந்த தொழுகை வணக்கம் சக்காத்து ஹஜ் இருந்துச்சான்னா வேறு வேறு அமைப்பில் இருந்துச்சு. ஒமா உமிரு, இந்த மக்கள் ஏவப்படவில்லை, இல்லாலி யஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ்வை இபாதத் செய்ய வேண்டும் என்று ஏவப்பட்டார்கள். முஹ்லிஸீன லஹுத்தீன் ஷர்த்து இபாதத்துக்கு. அப்போ அவர் ஏவப்பட்டார்கள் அல்லாஹ்விடமிருந்து, ஒன்று இபாதத் செய்யுங்கள். அந்த இபாதத் எப்படி இருக்கணும்? முஹ்லிஸீன லஹுத்தீனாக இருக்கணும். ரெண்டாவது. மூணாவது ஹுனஃபா இருக்கணும். இந்த மூன்றை கொண்டும் அவர்கள் ஏவப்பட்டார்கள். ஒவ்வொரு மனிதர்களும் நல்லா எப்படி ஏவுறான்? நீ இபாதத் செய், முஹ்லிஸீன லஹுத்தீனா இரி, ஹுனஃபா இரி, ஹனீஃபா நீ ஆயிடு. இந்த மூன்றையும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஏவுறான். அடுத்து வயுகீமுஸ் ஸலாத், இன்னும் தொழுகையையும் நிலைநாட்டி வரும்படி ஏவினார்கள். இப்போ இது மூணு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. ஃபஸ்ட்டு இபாதத்து செய்ய வேண்டும், முஹ்லிஸ் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், ஹுனஃபா இருக்க வேண்டும். இது என்ன மூணு? அப்புறம் வயுத்து ஜக்காத்தை கொடுத்து வர வேண்டும். வதாலிக்கு தீனுல் கையிமா, இதுதான் சரியான மார்க்கம், சரியான வழி. வெறும் தொழுகை மட்டும் தொழுதான் ஒருத்தன், முஹ்லிஸீன லஹுத்தீன் இல்லை, ஹுனஃபா இல்லை, இபாதத் எல்லாம் சொன்னானே, அது இல்லாமல் வெறும் தொழுகை ஜக்காத்தை மட்டும் கொடுத்தான். அது தீன் தான். ஆனால் தீனு கைரே கையிமா, அது கையிமாவான தீன் அல்ல, சரியான மார்க்கம் அல்ல. இப்போ இபாதத்னா என்ன? அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் வணக்கம் செய்ய மாட்டோம். வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. கலிமா. இப்போ திருக்கலிமாவுடைய விளக்கம், திருக்கலிமாவுடைய கோரிக்கை இபாதத் செய்ய வேண்டும். திருக்கலிமா நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குது? இபாதத். ரெண்டாவது முஹ்லிஸீன லஹுத்தீன், மூணாவது ஹுனஃபா. இது மூணும் நம்மள்கிட்ட திருக்கலிமா எதிர்பார்க்குது. ஒமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா. இது மூணும் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் எப்பவுமே இருக்கணும். வயுகீமுஸ் ஸலாத்த வயூத்து ஸகாத்து கூட சாக்கித் ஆயிரும். தொழில் நிலைநாட்டுறது சாக்கித் ஆயிரும், விழுந்துடும். பை சில நேரம் தொழில் நிலைநாட்ட தேவையில்லை. பெண்களுக்கு உடம்பு சரியில்லை, நிஃபாஸுடைய ஹைதுடைய காலங்கள், தொழுகை தேவையில்லை, சாக்கித் ஆயிடுச்சுல, தொழுகை விழுந்துருச்சுல. ஜி அதே மாதிரி யூத்து ஜக்காத் காசு இல்லை, யூத்து ஜக்காத்து இல்லை. வயுகீமுஸ் ஸலாத்த யூத்து ஜக்காத் சாக்கித் ஆயிடுச்சு. காசு இல்லை, ஹஜ்ஜு கடமை இல்லை. ஜி மனிஸ்ததா இலைஹி சபீலா, காசு இருந்தும்
பயணம் செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கல, ஃப்ளைட் இல்லை, சரி கடமை இல்லை. பயணம் போக்கு பாதுகாப்பு இல்லை, ஹஜ்ஜு கடமை இல்லை. நோன்புக்கு சக்தி இல்லை, வயசாகிடுச்சு, நோன்பு கடமை இல்லை. நோன்பு ஃபிதியா கொடுத்தா போதும். வல்லதீன் யுதீகூனஹு ஃபிதியத்து தஆமு மிஸ்கின் கொடுத்தா கூட போதும். இப்போ நாலுமே சாக்கித் ஆகிடுது பாருங்கள். கலிமா சாக்கித் ஆகுமா? இன்னும் காரணத்துக்காக தொழுகை விழுந்து விட்டது, ஹைது நிஃபாஸ் ஏதோ காரணம். இன்னும் காரணங்கள் நோன்பு வைக்கவில்லை, சரி. இன்னும் காரணங்கள் ஜக்காத்து கொடுக்கவில்லை, இன்னும் காரணங்கள் ஹஜ்ஜு செய்யவில்லை, அதுவும் சொல்லலாம். இன்னும் காரணத்துக்காக நான் கலிமாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் செல்லாது. கலிமா இருந்துட்டு தான் இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் கலிமா சாக்கித்தாகாது. எவ்வளோ அதற்கு இந்த சில நேரங்களில் மட்டும் கலிமா சாக்கித்துன்னு சொல்லுங்க பார்ப்போம். சில நேரங்களில் தொழுகை சாக்கித்துன்னு சொன்னார். தொழுகக்கூடாத நேரங்கள்னு இருக்குது. காலை மதியம் சூரியன் உதிக்கும் போது, உச்சியில் இருக்கும் போது. அப்போ கலிமா இல்லாத நேரங்கள் சொல்ல முடியுமா? ஈமான் இல்லாத நேரங்கள் சொல்ல முடியுமா? இல்லை. தொழுகை இல்லாத நேரங்கள், எனவே கலிமா இல்லாத நேரங்கள் யாராவது சொல்ல முடியுமா? இவங்களுக்கு கடமை இல்லை. 24 மணி நேரமும் கலிமா இருக்கணும், 24 மணி நேரமும் இபாதத் இருக்கணும். தொழுகை இல்லாட்டி இபாதத் இருக்கும். அமிரு இல்லாலி அபுதுல்லா, இபாதத் இருக்கணும். அது 24 hours அனுப்பிச்சுக்கலாம். லா இலாஹ இல்லல்லா, அல்லாவை தவிர என் தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை, இதுவெல்லாம் நான் இதுவரைக்கும் எனக்கு அல்லா தான் கொடுத்துட்ருக்கிறான், அவனிடம் தான் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு உணர்றதுக்கு பேர் தான் கலிமா. அதுக்கு பேர் தான் அசல் இபாதத், அசல் ஈமான். அதுதான் எந்திரிச்சதுன்னு அல்லா என்னை எந்திரிச்சு வச்சுருக்கான், உட்காந்தோமா அல்லா எனக்கு உட்கார வச்சுருக்கான். ஜி அல்லாவை கொண்டு நம் தேவை பூர்த்தி ஆகிறது என்று கவனிப்பதற்கு பேர் தான் இபாதத்து. அதுக்கு தாங்க துனியாவே அல்லா படைத்தான். உமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், சிருஷ்டிகளை என்னை வணங்கத்தான் அல்லா படைத்தான். அர்த்தம் என்ன? அல்லாவை கொண்டு தான் என் தேவை பூர்த்தி ஆகிறது என்று உணரத்தான் படைத்தான். அதெல்லாம் இதுதான் அசல் ஈமான், அசல் இஸ்லாம். இதுதான் அசல் ஈமான். இதுதான் அல்லா ஜல்ல ஷானு தஆலா என்னை மக்கள் எல்லாரும் என்னை புகழ வேண்டும், என்னை வணங்க வேண்டும், என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சிருஷ்டிகளை படைக்கலை. நான் வழங்க வேண்டும் என்பதற்காக தான் படைத்தான். அவன் வாரி கொடுக்க தான் படைத்தான். இவர்கள்ட்ட எதிர்பார்த்து அல்லா சிருஷ்டிகளை படைக்கலை, இவன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றத்தான் சிருஷ்டிகளை. ஒமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன் என்ன? அவன்கிட்ட வாங்கி அவன் தான் கொடுத்தான்னு சொல்கிறது தான் இபாதத். இது 24 மணி நேரமும் உள்ள இபாதத். ஏன் 24 மணி நேரமும் தேவை பூர்த்திறான்லாம் தரணும், இடைவிடாது 24 மணி நேரமும் இடைவிடாது நம் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டே தான் இருக்கிறான். 24 மணி நேரமும் இபாதத் எதுங்க? 24 மணி நேரமும் அல்லா ஜல்ல ஷானு தஆலாவுக்கு இபாதத் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். அது என்ன இபாதத்து? அல்லா தான் கொடுக்குறான்னு அனுபவிக்கிறது தான் இபாதத். இப்போ இபாதத் என்பது 24 மணி நேரமும் நம்மில் நிகழ வேண்டும். 24 மணி நேரமும் அல்லாஹ் மாபூது, 24 மணி நேரமும் நாம் ஆபிது. இது இடைநிலையே இல்லாமல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இபாதத் ஒரு நொடி நேரம் கூட பாக்கி இல்லாமல், அதுதான் கலிமா நம்மளை எதிர்பார்க்குது. சரி, இப்போ அல்லாஹ் தஆலா 3 விஷயங்களை நம்ம ஏவனதாக சொல்கிறோம். 3 விஷயங்கள், அப்புறம் தான் தொழுகையே. இந்த 3 தான் அசல். இந்த 3 24 hours நான் ஸ்டாப். ஒமா அமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா, ஒமா அமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா. இது 3 24 மணி நேரமும் இருக்குது. வயுகீமு ஸலாத்த வயூத்து ஸகாத்த, அது அடுத்தது. ஜி வதாலிக தீனுல் கையிமா,
இதுதான் சரியான தீன். தீன் 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 தீனுடைய வேலை, தீனுடைய பேச்சு. இது 3 தீனுடைய பேச்சு வாழ்நாளில் வெறும் தொழுகை மட்டும் சொல்லிட்டு இருந்தான். எதை அல்லா தஆலா மிச்சம் 3 சொன்னானோ அதை விட்டுட்டாங்க. அது தீனுடைய பேச்சு இல்லை, அது வீணுடைய பேச்சு. அது தீனுடைய வேலை, அது வீணுடைய வேலை. ஏன் மொத்தம் 3 சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு 3, அந்த 3 வந்து இன்றியமையாதது. அதுக்கு பின்னாடி தான் வ யுகீமு ஸலாத்த, மேலும் தொழுகையும் நிலைநாட்டுவார்கள், மேலும் அதற்கு மேலும். அப்போ அல்லாஹ் யுகீமு ஸலாத்துன்னு சொல்லிட்டு இபாதத்தை விட்டு தொழுகையை பிரிச்சுட்டான் பாருங்க. அல்லாஹ் தஆலா இபாதத் செய்யும்படி ஏவினேன், இன்னும் தொழுகும்படி ஏவினேன்னு சொன்னான் பாருங்க. இபாதத் செய்யும்படி ஏவினேன், இபாதத் செய்யும்படி, இன்னும் தொழுகை கொண்டு ஏவினேன்னா இபாதத்துங்கிறது தொழுகை அல்லாஹ் பிரிச்சுட்டான். ஏன் அல்லாஹ் எந்த இபாதத்தை இங்கே சொல்கிறானோ அந்த இபாதத்து 24 மணி நேரமும் உள்ள இபாதத்து, பிரிக்க முடியாத இபாதத்து. அந்த இபாதத்துக்காக வேண்டி தான் சிருஷ்டிகளை அல்லாஹ் தஆலா சிருஷ்டித்தான். மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். நாம் சொல்லக்கூடிய தொழுகை நோன்பு வணக்க வழிபாட்டுக்காக அல்லாஹ் தஆலா சிருஷ்டித்திருந்தால் அப்போ ஆதம் நம்பி காலத்துலேருந்து கியாமத்து வரைக்கும் எல்லாருக்குமே அதான் இருந்திருக்கணும். எல்லாத்துக்கும் இபாதத்தை ஒரே மாதிரி இருந்திருக்கு இல்லையே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி எல்லாம் வச்சுருந்தானே. எல்லா அன்பியாக்களும் ஒரே மாதிரி இல்லை. அல்லாஹ் தஆலா இபாதத்துக்கு தான் படைச்சேன், நீ படைச்ச நோக்கத்தை விட்டு வேறு நேரம் வேலை நேரம் சலுகையே கிடையாதுன்னு சொல்லியிருக்கணும். தொழுகை அவனே சலுகை காட்டுறான். அல்லாஹ் தஆலா தொழுகை 4 ஆக்கிட்டான். சஃபரில் நின்று தொழுக மாட்டேன், உட்காந்து தொழுகுன்ட்டான். உட்காந்து தொழுக மாட்டேன், படுத்து தொழுகுன்ட்டான். பெண்களுக்கு இந்த மாதிரி பீரியட் நேரமாக தொழுவே வேணான்ட்டான். கலா செய்து கூட சொல்லலை, கொடுப்போ கலா செய்து கூட சொல்ல. இவ்வளவு சலுகை ஏன் கொடுத்தான்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன காரணம் என்று சொன்னால், இந்த தொழுகை அசல் இபாதத்து அல்ல, தொழுகையும் ஒரு இபாதத். இன்னும் சொல்ல போனால் இபாதத்தை வெளிக்காட்டக்கூடிய அடையாளம் தொழுகை. இபாதத்தை உன் கல்பில் இபாதத் இருக்குது, நீ அல்லாஹுக்கு அபுதா இருக்கிறேங்கிறது வெளிக்காட்டக்கூடிய அடையாளம். இப்போ இந்த 3 என்ன? இப்போ வா, ஃபஸ்ட் என்னங்க? உமாமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ, அல்லாஹை வணங்கும்படி தான் அல்லாஹ் ஏவினா. வணங்கும்படின்னு அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ் தஆலா நமக்கு அள்ளி தர்றான் பாருங்க, அதை அவனிடத்திலேயே பெற்றுக்கொள்ளும்படி அல்லாஹ் ஏவுறான். நமக்கு வணங்கத்தான் படைத்தான், வழங்கத்தான் படைத்தான். நமக்கு வாரி வழங்கத்தான் படைத்தான். தன் உஜூதை வழங்கினான் அல்லாஹ் தஆலா, தன் சிஃபாத்தை வழங்கினான், தன் அஃஆலை வழங்கினான், தன் ஆசாரை வழங்கினான். இதை வழங்கி கொண்டே இருக்கிறான், நாம் வாங்கி கொண்டே இருக்கிறோம். அவன்தான் வழங்குகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு பேர் தான் வணங்குதல். அவனுடைய வழங்குதலை அறிந்து கொள்வதற்கு பேர் தான் நம்ம வணங்குதல் அப்படின்ட்டாங்க. மொத்த சிருஷ்டி அல்லாஹ் நம்மளை வந்து வழங்கத்தாங்க படைச்சான், நம்மளை கஷ்டப்படுத்தி பார்க்கவும் அல்லாஹ்வுத்தாலா படைச்சானா? முக்கல்லஃப், சிரமப்படுத்தக்கூடியவர். முக்கல்லஃப், தக்லீஃப்னு என்ன? சிரமம். நம்மளாம் கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படணும், அதாவது ஆசையா. இங்கிலீஷில் ஸ்டேட்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சேடிஸ்டா? சேடிஸ்ட். பிறரை கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி சைக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு இன்பம். அணுவாக வெட்டி கொலை செய்வானு. சைக்கோ கில்லர்ஸ், சீரியல் கில்லர்ஸ்ன்னு சொல்லுவானு. கல்யாணம் முடிச்சவனுக்கு அந்த பொம்பளையை வந்து கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி டெய்லி திட்டி கொடுமைப்படுத்தி. சில பேருக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் யாராவது திட்டலைன்னா அவங்க பொழுது போகாது. பிறகு வேதனைப்படுத்தியே வாழ்க்கையை ஓட்டுவானு. குரூர எண்ணம் அது பேர். இங்கிலீஷில் சேடிஸ்ட்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், சரியாக சொல்ல மாட்டேங்கிறீங்க யாரும். இல்லை இங்கிலீஷ் படித்து என்ன பண்ண பாருங்க.
வேலைஞ்சா சைக்கோன்னு சொல்லுவாங்க. அது ஒரு எண்ணம், மனநிலை. இன்னொருத்தர் தன் வாயாலும் கையாலும் பிறரை துன்புறுத்தி அதில் பேரின்பம் அடைவது, அப்போ தான் சந்தோஷம். இது ஒரு சில பேர் திட்டிகிட்டே இருக்கணும், யாரையாவது குறை சொல்லிகிட்டே இருக்கணும், அடிக்கணும், துன்புறுத்தணும், வெட்டணும், குத்தணும், துண்டு துண்டாக வெட்டணும். அப்படின்னா பிறரை துன்புறுத்தி இன்பம் காண்பவன், பிறரை கஷ்டப்படுத்தி இன்பம் காண்பவன். சரிங்களா? இப்படி அல்லாஹ் என்ன வந்து கொடூரமானவனுங்க அல்லாஹ் தாலா. அல்லாஹ் அவ்வளோ கொடூர எண்ணம் படைத்தவன். அந்த மாதிரி பிறரை துன்புறுத்தி இன்பம் காண்பவனா அல்லாஹ் தாலா? அப்படி கிடையாது. சைக்கோவா? நவுது பில்லாஹி மின் அல்லாஹ் தாலா எஜமான். நம்ம எஜமான் அப்படியே அவன் அர் ரஹ்மான் தன்னை சொல்லும் போதே அர் ரஹ்மானு அல் அர்ஷிஸ்தவா. நம்மளை இன்புறுத்தி இன்பம் காணுவது அல்லாஹ்க்கு சந்தோஷம். நம்மளே சொல்கிறேன், நீ பிறரை துன்புறுத்தாதே. உண்மை மும்மின் என்பது தன் நாவாலும் கையாலும் பிறரை துன்புறுத்தக்கூடாது. அதான் உண்மை மும்மின்னு சொல்கிறான். அதான் சொல்கிறான், முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. உண்மை முஸ்லீமாக இருந்தால் தன் நாவாலும் கையாலும் பிறரை துன்புறுத்தக்கூடாது, பிறரை இன்புறுத்தி வாழ வேண்டும். இப்போ அல்லாஹ் முஸ்லீம் தான். அல்லாவுக்கு முஸ்லீம் இப்போ இது அல்லாஹ் முஸ்லீமாக இல்லை போய் முஸ்லீம் என்ற பேர் அல்லாவுக்கு இருக்குது, மூமின் என்ற பேரும் அல்லாவுக்கு இருக்குது. சலாமத்தை தருபவன் முஸ்லீம், அம்னு தருபவன் மூமின் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்க்கு முஃமினுல் முஹைமின் பேர் இருக்குது. முஸ்லீம் எங்கே வருது அல்லாஹ்க்கு? இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் தான். அங்கே முஸ்லீம் கருத்து சலாமத்தை கொடுப்பவன். அல் முஸ்லிம் மிர்ஆத்துல் முஸ்லிம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் கண்ணாடி என்பதில் சில ஃபுகஹாக்கள், கசாலி இமாம் போன்ற சூஃபியாக்கள், அல்லாஹ் முஸ்லீம் நீயும் முஸ்லீம், உனக்கு அவன் கண்ணாடி அவனுக்கு நீ கண்ணாடிட்டாங்க. वो मेरा आईना है, मैं तेरा आईना हूँ, मैं उन्हें दिखा रहा हूँ, वो मुझे दिखा रहा है. அல்லாவுக்கு நான் கண்ணாடி, எனக்கு அல்லாஹ் கண்ணாடி, நான் அவனை காட்டி கொண்டிருக்கிறேன், அவன் என்னை காட்டி கொண்டிருக்கிறான். நான் அவனை காட்டி கொண்டிருக்கிறேன், அவன் தான் என்னை காட்டி கொண்டிருக்கிறான். என்ன பை? அல்லாஹ் முஸ்லீம், நான் முஸ்லீம். சலாமத்தை கொடுப்பவன். அப்போ அல்லாஹ் தஆலா எப்படி பிறரை துன்புறுத்தி இன்பம் காணும்? நமக்கே உத்தரவு போட்டான், யாரும் துன்புறுத்தாதே. ஒருத்தங்க பெண்ணை கல்யாணம் முடிக்கிறாங்க, கல்யாணம் முடிக்க நோக்கமே எங்கே அவளை கல்யாணம் முடிச்சு கூட்டி வரீங்க? கல்யாணம் முடிச்சு கூட்டிகிட்டு வர நோக்கமே அவளை வேதனைப்படுத்தி அவள் டெய்லி அழுவணும், அடிக்கணும், நுறுக்கு குத்துன்னு மூஞ்சிலாம் குத்தணும், அவள் அதை பார்த்து அழுது துடிக்கணும், அதை பார்த்து இன்புறணும், சந்தோஷப்படணும். அதுக்கு தாங்க அவளை கூட்டி வந்தால் என்ன நினைப்பாங்க? மிருக மாடா நீ, இந்த மனுஷனா மிருக மாடா நீ, மாடா நீ சொல்லுவாங்க இல்லையா? அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்தும் போதே அர் ரஹ்மானு அல் அர்ஷிஸ்தவா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். முதல் பேர் ரஹ்மான்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு பேர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லிட்டு அர் ரஹ்மான் ரஹீம் எடுத்துன்னு தன்னை ஜப்பாருன் கஹாருன், நான் முரடேன், நான் தடியேன் அப்படின்னு சொன்ன நவுது பில்லாஹி அப்படின்னா சொல்லவே இல்லை எங்கேயுமே தன் பேரை. முரட்டு குணம் எனக்கு, எல்லாத்தையும் வேதனைப்படுத்தி நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டுறேன். சில பேருக்கு அடுத்தவர்கள் வேதனைப்படுத்தி தன்னை பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காக, அது ஒரு மன ஊனம். அது மன ஊனம்னு சொல்லுவாங்க சில பேர். அதாவது அவன்கிட்ட ஒரு குறை இருக்கும். நீ மிகுதமாக பிறரை துன்புறுத்தக்கூடியவர்கள், இந்த பிடிவாதக்காரங்க, தன் நினச்சா சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, தன்னைத்தானே புகழ்ந்து கொள்பவர்கள், உஜுபு கிபுரு அடிப்பவர்கள், இவர்கள் அத்தனை பேரையுமே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மனக்குறையோ உடல் குறையோ அவங்ககிட்ட இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அந்த உடல் குறையை மறைக்கிறதுக்காக வேண்டி தன்னை பெருசாக காட்டிக்கிறது. அது உடல் குறை, தன் மனம் குறை ஒன்று இருக்கும். அவனுக்கு ஏதாவது ஒரு இழப்பு இருக்கும், ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு இருக்கும். பொண்ணு செத்து போயிருப்பா, அவன் பையன் செத்து போயிருப்பான், ஊட்ட பறிச்சிருப்பானு, எதையோ ஒன்று இழப்பு ஏற்பட்டிருக்கும் அவனுக்கு. அது ஏதோ கண் ஊனமோ கை ஊனமோ கால் ஊனமோ ஏதோ ஒன்று இருக்கும். அது மக்களுக்கு மத்தியில் தன்னை யாரும் தாழ்வு மனப்பான்மை ஆக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தன்னை கிபுரு அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்,
தன் பிடிவாதத்தை காட்டுறது, தன்னுடைய கிபுரை காட்டுறது, தன்னை தானே பெருசாக மக்களுக்கு மட்டும் இல்லை பப்ளிஷ் பண்ணுறது, இது இருக்கும் சில பேர். நினச்சிடலாம் அப்போயாவது மக்கள் என்னை புகழ்வாங்களே, நான் மக்களுக்கு மத்தியில் மேலாக இருக்கிறேன் அப்படின்னு, இந்த மனக்குறையை அழிக்கிறதுக்காக நினச்சிடலாம். இப்படி எல்லாத்தையும் காட்டணும்னு அவசியமா அல்லாவுக்கு? எல்லாத்தையும் அடக்கி ஆண்டால் தான் நான் பெரிய ஆளுன்னு காட்டணும் அல்லாவுக்கு அவசியம் இல்லை. எனவே எல்லாத்தையுமே மட்டம் தட்டினா தான் பெரிய ஆள். அவன் எப்போயுமே பெரியவன் தான். அல்லாஹ் அக்பர். அக்பர் தான் எப்போ? இந்த அசுகர்லாம் இல்லாததுக்கு முன்னாடி அல்லாஹ் அக்பர் தான். சிருஷ்டிகள் படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் அக்பர் தாங்க. அல்லாஹ் பெரியவன் தாங்க. கம்பேரிஷன் இல்லைங்க. அல்லாஹ் மிகப்பெரியவன். அல்லாஹ் அக்பர் என்ன? எதை விட? Then what? Bigger? Then what? Allah is bigger. Allah is big. See? Bigger than what? இதை விட பெரியவன். See? அரிசியை விட பெரியவனா? அல்லாஹ் அக்பர்னு சொன்னானா? இல்லை ரசூல்லாவோட நான் பெரியவன் எனக்கு தெரியுமா? அதுக்காக அல்லாஹ் அக்பர் சொன்னானா? வகப்பிருஹு தக்பீரா. அல்லாஹ்வை மேன்மைப்படுத்துங்கள், புகழுங்கள். எதை விட? அல்லாஹ் பெரியவன். பூமியை விட அல்லாஹ் பெருசு, சந்திர மண்டலத்தை விட அல்லாஹ் பெருசு, சூரியன் இருக்க பிரம்மாண்டமான ஹாதா அக்பர். பலம்மா ராஷம்ச பாசிகன் ஹதா ரபி ஹதா அக்பர். நீ சூரியனை விட அல்லாஹ் பெரியவன் நினச்சா ரொம்ப சந்தோஷம், அல்லாஹ்க்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். சூரியனில் பெரிய நினச்சிட்டான் என்னைய அப்படின்னு. நீ சூரியனை கம்பேர் பண்ணி அல்லாஹ் பெரியவன் என்று சொன்னால் நீ அல்லாஹ் கேவலப்படுத்துன்னு நினச்சாது. அல்லாஹ் உயர்வுபடுத்தலை, அல்லாஹ் கேவலப்படுத்தலை. சூரியன் ஏன்டா நீ எல்லாம். இப்போ ரேஹான் இருக்கார், ரேஹான் ரொம்ப பெரியவருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் எந்த விஷயம் சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. எல்லாத்துக்கு முன்னாடி சொல்கிறார் ரேஹான் ரொம்ப பெரியவங்க, அவர் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்கிறேன். அவர் சந்தோஷப்படலான்னு நினைக்கிறாரு. எதை விட்டு கம்பேரை பொறுத்து தான் சந்தோஷமும் வருத்தமும். எதை கம்பேர் பண்ணுறோமோ அதை வச்சு தான். சபைக்கு மத்தியில் சொல்கிறேன் ரேஹான் ரொம்ப பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்கிறேன். எல்லோரும் சந்தோஷப்படுறீங்க. எதை விட என்றால் ரொம்ப பெரிய மனிதர். மாஷாஅல்லாஹ் இது வரைக்கும் ஓதிய மாணவர்கள் அத்தனை பேரை விட மிகப்பெரிய மிக பெரியவர் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ கண்ணியமான வார்த்தை. அறிஞ்சுங்களா? இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி இந்தியாவில் உள்ள அத்தனை உலமாக்களோட அவர் மிகப்பெரியவர் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ கண்ணியம், அந்தஸ்து. எதை கம்பேர் பண்ணுறோமோ கம்பேரில் தகுதியற்ற ஒரு பொருள் சொன்னார். அவர் மிகப்பெரியவர் எதை விட என்று சொன்னால் ஒரு கரப்பாம்பூச்சியை விட அவர் பெரியவர். சாக்கடையில் உலாத்துகின்ற ஒரு அற்ப புழுவை விட நிச்சயமாக அவர் தான் பெரியவர். ஒரு சுண்டெலியை விட இந்த ரேஹான் மிகப்பெரியவர் என்பதை உங்களுக்கு மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிற்று எறும்பை விட ரேஹான் பெரியவர் அப்படின்னா இது சந்தோஷப்படுவார். அவர் கல்ட்டுறாருன்னு நினைப்பாங்களா? சந்தோஷம் நினைப்பாங்களா? கல்ட்டுறாரு நினைப்பாங்களா? எதை கம்பேர் பண்ணுறோமோ தானே அதை வச்சு தான். அல்லாஹு அக்பர். அல்லாஹுக்கு பெரிய ஒரு பாராட்டு. அல்லாஹ் பிரியறான், அல்லாஹ் பிரியப்படுறான். ஃபகப்பிருஹு தக்பீரா. குலில் அல்ஹம்துலில்லாஹி லம் யத்தகிது வலதன் வலம் யகுன் லஹு ஷரீக்குன் ஃபில் முல்கி வலம் யகுன் லஹு வலிய்யும் மின ஸுல்லி வகப்பிருஹு தக்பீரா. அல்லாஹ்வை புகழுங்கள், தக்பீர் செய்யுங்கள், புகழுங்கள். எதை விட பெரியவன் அதை சொல்லுவா ஃபஸ்ட்டு. எப்படி கம்பேர் பண்ணுவீங்க அல்லாஹ்வை? எதை கம்பேர் பண்ணால் அல்லாஹ்வுக்கு தக்பீர் புகழாக இருக்கும் சொல்லுங்கள்? சூரியனை கம்பேர் பண்ணால் அது மொத்த காயினாத் மொத்த பிரபஞ்சத்தில் சூரியன் ஒன்றுமே இல்லை. ஒரு இந்திய பெருங்கடலில் ஒரு கடுகு போட்ட மாதிரி தான். இந்திய பெருங்கடல் கடுகு போட்ட மாதிரி சூரியனை விட அல்லாஹ் பெரியவனா? இல்லை பிரபஞ்சம் அனைத்தையும் விட அல்லாஹ் பெரியவனா? கொசுவின் ரெக்கை கூட சமம் இல்லைன்ட்டான். கொசுவின் ரெக்கையை விட அல்லாஹ் தஆலா பெரியவன் சொன்ன மாதிரி ஆச்சு.
இந்த உலகத்தில் எல்லாத்தோட மொத்த காயினாத் கொசுவின் ரெக்கைக்கு சமம் இல்லைன்ட்டு. கொசுவின் ரெக்கையை விட அல்லாஹ் தஆலா பெரியவன் அப்படின்னு சொல்லி பின் எதை விடுங்க பெரியவன் அல்லாஹ் தஆலா? அட பாவிகளா, வாழ்நாளும் அல்லாஹ் அக்பர் சொல்கிறான், எதை விட அல்லாஹ் பெரியவன். நீ அக்பருக்கு பெரியவன் அர்த்தம் வச்சுன கம்பேரிசன் இல்லை. அக்பர் இஸ்மு தஃலீல், அல் முஃபல்லல் பிஹி, அது எதை விட தஃலீல், இதை விட தஃலீல். சொல்லுங்க பை, அக்பர் என்றால் நீ நினைக்கிற மாதிரி விளைஞ்சுங்களா? இதை விட அவன் பெரியவன், அதை விட பெரியவன் எந்த காயினாத்தை நீ, ஏன்னா எல்லாமே அல்லாஹ் தஆலா விட ஒன்றுமே இல்லை அல்லாஹ்வுக்கு முன்னாடி. விளைஞ்சுங்களா? அத்தாக்கே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சகட்டமான சிறப்பு வாய்ந்தவர்கள். பஅதஸ் ஹுதா புஸ்ரக் துயி, அல்லாஹ்வுக்கு அடுத்த அந்தஸ்துன்னு ஒன்று இருந்துச்சா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான். ஆனால் அவர்களும் அல்லாஹோட கம்பேர் பண்ணும்போது மஹ்லூக் தானே அவங்க. அல்லாஹ் ஹாலிகே காயினாத், அவங்களும் மஹ்லூக் தான். மஹ்லூக் தாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஹ்லூக் கிடையாதா? இல்லை அல்லாஹ்வுக்கு அடுத்துன்னு சொன்னோன்னா மஹ்லூக் கிடையாது. அவங்க அந்த அவங்க ஹாலிக் அசிஸ்டண்ட் ஆகல சொல்லு, அவங்களும் மஹ்லூக் தான். மஹ்லூக் அவங்களும் பின்ன எப்படி மஹ்லூக்? அவங்க ஹைருல் மஹ்லூக், ஹைருல் பரியா. சலாத்தும் வ தஸ்லீமும் அஸ்கா தஹிய்யத்தின் அலல் முஸ்தஃபல் முக்தாரி ஹைரில் பரியத்தி. ஹைருல் பரியா, ஹைருல் பரியானா பரியத்துனா சிருஷ்டிகள், மஹ்லூக். ஹைருல் பரியா அனைத்து சிருஷ்டிகளும் மேலானவர்கள். நாம யாருங்க? ஷருல் பரியா. அவங்க ஹைருல் பரியா, சிருஷ்டிகள் ஆக மேலானவர்கள். யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ். அவர்களோடு கம்பேர் பண்ணி அல்லாஹ் சொல்லலாமா? அல்லாஹு அக்பர் மின் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பெரியவன் அப்படி சொல்லலாமா? அப்படி சொன்னால் அல்லாஹ்வுக்கு பெரிய அந்தஸ்தா? ரசூலோட பெரியவனா? நாங்கள் ரெண்டு பேரும் சம்மன் நினச்சிருந்தோம். இப்போ பார்த்தா கடைசியில் ரசூலோட அல்லாஹ் தஆலா பெரியவனா? அப்படி அர்த்தம் வருமா? அப்படியான்னு சொல்ல முடியுமா? அப்போ விளங்கிக்கோ, அக்பர் என்பது கம்பேரிட்டிவ் இல்லை, அது பிக்கர், பிக்கஸ்ட், பிக்கர் தென். நினச்சிக்கலாம், அது அல்ல இங்கே. பின்ன என்ன? பின்ன அக்பர்னு அர்த்தம் என்ன தெரியுமா? சூஃபியாக்கள்கிட்ட வந்து கேளு, அவங்க தன்சீஹ் மா தஷ்பீஹ்ட்டாங்க சூஃபியா. அக்பர் என்பது தன்சீஹ் மா தஷ்பீஹை குறிக்கிற சிஃபத். சிருஷ்டிகளோடு ஐனாயிருந்த நிலையிலும் அல்லாஹ் தஆலா சிருஷ்டிகளை விட்டும் அப்பாற்பட்டவனாக இருக்கிறானே, அது தஅஜ்ஜுபுடைய அல்லாஹு அக்பர் கபீரா. அக்பர்னா உடனிருந்து பிரிந்திருப்பவன் அர்த்தம் அக்பருக்கு. இந்த அர்த்தத்தோட நீ அர்த்தம் வச்சாலும் இணைச்சு அக்பருக்கு அர்த்தம் ஜாயின் பண்ணி காட்டு. நீ சொல்லி பாப்பா, யாரை வேணா சொல்லு. எத்தனை பெரிய பெரிய ஆலிம் சாயும் கூட்டிட்டு வா, அக்பருக்கு சரியான அர்த்தம் வைக்க சொல்லு. அக்பர்னு அர்த்தம் என்ன? பெரியவன், எதோட பெரியவன் கேளு. எந்த ஆலிம் சாஹ் பதில் சொல்கிறாருன்னு பாரு. நீ எதை நீ அக்பருக்கு கம்பேர் பண்ணாலும் அல்லாஹ் தஆலாவுடைய ஷானுக்கு அது உயர்வானதல்ல. ரைஹான் கொசுவை விட மேலானவர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ரைஹான் ஒரு அற்ப ஈயை விட பெரியவர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொன்னால் எப்படி? இப்போ ஈயுடைய ரெக்கையை விட அல்லாஹ் பெரியவன்னு சொன்னான். மாசிவல்லாவை கொண்டு அல்லாஹ்வை இணைத்து பேசக்கூடிய வார்த்தை அல்ல அக்பர். அக்பர் கருத்து என்ன? இந்த மாசிவல்லாவுடன் இருப்பான், ஆனால் அதே மாசிவல்லா விட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷான் தனித்தும் இருப்பான். தன்ஸீ மஅ தஷ்பீஹ், அதுதான் அக்பருக்கு அர்த்தம். தெரியுமா? அன்னா தக்கபீருஹு தக்பீரா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷான் தன்ஸீஹை குறிக்கிறது. அவன் பரிசுத்தமானவன். காயினாத்துடைய எல்லா ஷுஊனாத்துகளை விட்டும் எல்லா தன்மைகளை விட்டும் அல்லாஹ் தஆலா தனித்தவன். அவன் முனஸ்ஸஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முனஸ்ஸஹ். அப்படின்னு அர்த்தம் என்ன? அப்படின்னு என்ன? இந்த சிருஷ்டியுடைய இந்த தன்மைகளும் அல்லாஹ் போய் ஜாயிண்ட் ஆகாது. தூங்குதல், படிதல், சிருஷ்டிகளுக்கு என்ன தன்மை கொடுத்துருக்கானோ அல்லாஹ் தஆலா விட்டும் அல்லாஹ் இந்த பக்கம் சேராது. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹி அம்மா யசிஃபூன். இவர் எதையெல்லாம்
சிருஷ்டியுடைய சிஃபத்தை அல்லாஹ் பக்கம் சேர்க்குறாங்களோ இவற்றை அனைத்தையும் விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். அறிஞ்சு போய் ஜி இப்போ சுப்ஹானல்லாஹ் என்ன எதை குறிக்குது? அல்ஹம்துலில்லாஹ் என்னங்க? அது ஷானே தஸ்பீஹ். இந்த அனைத்து வஸ்துக்களுடனும் அவன் தான் இருக்கிறான், இருந்து அந்த வஸ்துக்களை தர்பீஹ் செய்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஆலம்கள் அனைத்துடனும் இருந்து அதை பரிவர்த்தனை அதை பரிபாலனம் செய்கிறான். இது அல்ஹம்துலில்லாஹ்வுடைய அர்த்தம். அப்போ சுப்ஹானல்லாஹ் என்னங்க? தன்ஸீஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்னங்க? அல்லாஹ் அக்பர் என்னங்க? தன்ஸீஹ் மஅத் தஸ்பீஹ். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும்போது நம்ம சிந்தனை சிருஷ்டிகளோடு போகணும். சுப்ஹானல்லாஹ் சொல்லும்போது தனியாக போகணும். அல்லாஹு அக்பர் சொல்லும்போது ஐனா இருக்கிறான், அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஹைராவும் இருக்கிறான், சேர்ந்தும் இருக்கிறான் பிரிந்தும் இருக்கிறான். தன்ஸீஹ் மஅத் தஸ்பீஹ். சிருஷ்டியோடு தான் இருக்கிறான், ஆனால் சிருஷ்டியின் எந்த தன்மையும் அவன்கிட்ட போய் சேர்றதில்லை, அவனுடைய எந்த தன்மைகளுக்கும் சிருஷ்டி சொந்தமாவதில்லை. சிருஷ்டி எந்த தன்மையும் அல்லாஹ்ல போய் சேர்றதில்லை. இவன் தூங்குறான், இவன் சாப்பிட்றான், இவன் ஒன்றுக்கு போகிறான், இவன் ரெண்டுக்கு போகிறான், இவனுடைய எந்த தன்மையும் அல்லாஹ்ல பிரதிபலிக்காது. அல்லாஹ்வுடைய தன்மைகள் சிருஷ்டிகளில் வந்து ஜாயிண்ட் ஆகிடாது. சிருஷ்டிகளோடு தெரியும், சிருஷ்டிகள் காட்சியளிக்கும், சிருஷ்டிகள் சொந்தமாகிறது. ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத்துக்கெல்லாம் அவன் தான் ஹை, அவன் தான் சமி, அவன் தான் பசீர், அவன் தான் கலீம். இவைகளை சேராது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ். இப்படியாப்பட்ட ரப்பா இந்த தஅஜ்ஜுபில் சொல்லக்கூடிய வார்த்தை அது. தன்ஸீஹ் மஅத் தஸ்பீஹ். ஆனால் சூஃபியாக சொல்லுவாங்க சுப்ஹானல்லாஹ் அதுமாதிரி கண்ணை மூடி வருது, ஒரு சில தஸ்பீஹின் பக்கம் போட்டோம். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும்போது கண்ணை திறந்து போகுது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வஸ்துக்குள்ளேயும் அக்தாலாக இருப்பதை பாரு. அல்லாஹ் அக்பர் சொல்லும்போது மூடியும் திறந்தும், அல்லாஹ் அக்பர் கண்ணை மூடியும் கண்ணை திறந்தும் சொல்லு. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ். ரெண்டுக்கு நடு மூடியும் திறந்தும் சொல்லு. விளைஞ்ச பை. அப்போ இபாதத் என்றால் என்ன சொல்ல வந்தோம்? நீ இபாதத்துனா அல்லாஹ் கொடுக்கறத வாங்கிக்கணும், அவன்கிட்ட தான் வருதுன்னு பார்க்கணும். இதுக்கு பேர் இபாதத். முஹ்லிஸீன லஹுத்தீன்னா அவனிடத்தில் தான் கேட்கணும், தவஜ்ஜு அவன்கிட்ட தான், வேறு பக்கம் தவஜ்ஜு செய்யக்கூடாது. எப்போ அவன் தான் தர்றான்னு விளங்குறதுக்கு பேர் என்னங்க? இபாதத். அவன்கிட்ட தான் கேட்கறதுக்கு பேர் என்ன? முஹ்லிஸீன லஹுத்தீன். அவன்கிட்ட மட்டும்தான் நீ கேட்கணும். முஹ்தாஜான், அவன் பக்கமே முஹ்தாஜானவர். ரெண்டாவது நிலைமை. ஹுனஃபாயின்னா எனவே அவன் ஒருத்தனைத்தான் அவன் கல்பில் வச்சுருக்கணும், அவன் ஒருத்தனை தான் நேசிக்கணும். ஹல்க்கு சே ஹட்டுனா ஹக்குமே மிட்டுனான்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் ஹுனஃபாங்கிறது. ஹனீஃப் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன பாய்? ஹனஃப என்ற அரபியில் அர்த்தம் என்ன? மாலை, சாய்ந்தான். ஹனீஃப் அர்த்தம் என்ன? அல் மாயிலு மினல் பாத்திலி இலல் ஹக், அல் மாயிலு மினல் ஹல்கி இலல் ஹக்குன்னு அர்த்தம். அஞ்சுங்களா? இப்போ இது மூணு நம்மகிட்ட வந்துடணும். ஒன்று அல்லாட்ட தான் பெறணும், அவனிடத்தில் தான் கேட்க வேண்டும், அவனையே நேசிக்க வேண்டும், மற்ற அனைத்து சிருஷ்டியும் கல் போட்டு எடுத்துடணும். இது மூணுக்கு தான் அல்லா நம்மளை படித்தது. இதை மூணுக்கு தான் உத்தரவு பண்ணுறான் அல்லா நமக்கு. நீ தாலீம் கிதாப் எடுத்து பாருங்கள். தகாசையே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன பை? ஹல்கு சே ஹட்டுனா ஹகமே மிட்டுனா போட்டிருக்காங்க. அதுதான் ஹனீஃப் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். வமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபாஅ வயுகீமுஸ் ஸலாத்த வயூத்துஸ் ஸகாத்த வஸாலிக தீனுல் கய்யிமா. இதான் கையிமான தீன் என்று சொல்கிறாங்க. அலஞ்சவை. அப்போ கையிமான தீன் என்றால் தெரிந்து கொண்டோம், அதன்படி செயலாற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.